இன்னைக்கு ஹலோ ஃபுடிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய். எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நெய்யும் எடுத்துக்கணும். அதில் சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனீஸ், சின்ன சைஸ் ஜாவித்ரி பூ, 4 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன சைஸு ஸ்டோன் ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது இதில் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இப்போது இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசி நீட்டாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் 1/2 லெமன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் விடுங்க, போதும். இப்போ பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.